நேரு ஸ்டேடியத்தில் அந்த பதவியேற்பு விழா எதற்காக அப்படி ஒரு ஏற்பாடு? இல்லை, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, வழக்கமாக இப்போ ஒரு கவர்னர் மாளிகை அல்லது சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அந்த ஹாலில் தான் வைப்பாங்க. அதனுடைய எண்ணிக்கைங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும், பார்வையாளர்களுடைய இடவசதி. இப்போ நேரு உள் விளையாட்டரங்கம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7000 பேருக்கான இடம். அது அந்த ஸ்டேஜ் மற்ற விஷயங்கள்லாம் கழிச்சிட்டா மினிமமாக ஒரு 5000 பேர் அந்த பார்க்க முடியும். இப்போ விஜயினுடைய எண்ணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, தான் இந்த இடத்தை அடையணும்னு ஆசைப்பட்டவர்களுடைய கூட்டம் கோடிக்கும் மேற்பட்டது. ஸோ அதில் நம்மளால் முடிந்த அளவுக்கு அந்த இடத்துல அவங்கள அந்த காட்சியை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறது கூட ஒரு ஆசையாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர், அதே இடத்துல அவருடைய படங்களுடைய ஆடியோ லான்ச்செல்லாம் அங்கே நடந்திருக்கு. ஸோ அங்கே அவருடைய ரசிகர்களுடைய ஆரவாரத்தையெல்லாம் அவர் கேட்டிருக்காரு ஒரு நடிகராக. அப்போ அதே இடத்தில் ஒரு முதலமைச்சராக அதே மாதிரியான ஒரு ஆரவாரத்தை கேட்கணுங்கிறது கூட அவருடைய ஆசையாக இருந்திருக்கலாம். அது ஒரு பெரிய தப்பு இல்லை. ஆனால் இதில் காட்டுகிற அந்த சினிமாத்தனம் அவருடைய ஆட்சியிலும் பிரதிபலிச்சிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது.